அல்லாஹ் என்ற வார்த்தையை அழைத்தால் அந்த நெருக்கடி, அந்த இன்னல்கள், அந்த நோய், அந்த கவலை எல்லாம் நீங்குமோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையாக அல்லாஹ்வை அறிந்தவர்கள், உண்மையாக படைத்த இறைவனை அறிந்தவர்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்தால் அவர்களுடைய உள்ளங்கள் அவருடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அல்லாஹ் ஹுவல் இஸ்முல் முஃப்ரதுல் அலம் அலத் தாலி அலா குல்லி அஸ்மாஇல் ஹுஸ்னா வ சிஃபாத்திஹில் உலா. அல்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ் வணங்க தகுதியான, வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியான இறைவன் என்பது பொருள். அது ஒருமையை குறிக்கும், அவனை மட்டும்தான் அது சார்ந்திருக்கும். இஸ்முல் முஃப்ரதுல் அலம், அவனுடைய பெயர்கள் பண்புகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே, அல்லாஹுடைய தூதர் சுன்னாவிலே எதையெல்லாம் கூறி இருக்கின்றார்களோ அவை எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒருமையை குறிக்கக்கூடிய சொல் அல்லாஹ். அல்லாஹு அர் ரஹ்மான், அல்லாஹு அர் ரஹீம், அல்லாஹு அல் கஃபூர், அல்லாஹு அல் கஃபார், அல்லாஹு அல் மலிக், அல்லாஹு அஸ்ஸலாம், அல்லாஹு அல் முஹைமின். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பெயர்களாக, பண்புகளாக எவற்றையெல்லாம் கூறி இருக்கின்றானோ அவற்றை எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கக்கூடிய, ஒருமையை குறிக்கக்கூடிய, அந்த படைத்த ரப்பை குறிக்கக்கூடிய சொல் அல்லாஹ். அல்லாஹ் அவன் தனக்கு வைத்துக் கொண்ட பெயர். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும்போது வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அந்த அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்